அனைவருக்கும் வணக்கம். பெரியவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்த ஒரு நேருடைய முக்கியமான காரசாரமான கேள்வியோடு நம்ம இன்னைக்கு தொடங்கலாம் நண்பர்களே. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்பின விஷயம், ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ராகு பயிற்சியால் எந்த ராசிக்கு கோடி கோடியாய் பணம் கொட்ட போகுதுன்னு ஜோதிடர் சொல்றாங்க. எனக்கு அதே ராசி தான், எனக்கும் ராகு திசை நடக்குது. ஆனா எனக்கு ₹1 கூட லாபம் இல்லை, கடன் தான் அதிகமா இருக்கு, உண்மையை சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இப்ப இந்த கேள்வி கேட்ட நேயருக்கு நம்ம நன்றி சொல்வோம். இப்ப அந்த நேயருக்காகவே இந்த வீடியோ போடுறேன், எல்லாரும் பார்ப்போம். இப்ப ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது என்ன, பிரம்மாண்டம் அப்படிங்கிறது ராகு. அப்படி அந்த ராகுங்கிறது நிழல் கிரகம், கோடி கோடியா கொட்டிடும். அது எப்படி கொட்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 90% நேயர்கள் இந்த ஆதங்கம் இருக்கு. என்கிட்ட சாதாரணமாக ஃபோனில் பேசும்போது கூட, ஜாதகம் பார்க்கும்போது கூட கேட்பாங்க. அவங்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய வரும். ராகு பயிற்சி வந்தால் போதும், இந்த ராசிக்கு அள்ளி கொடுத்தாரு, அந்த ராசிக்கு கோடீஸ்வர யோகம், அது பொதுவாக கட்டங்களை வச்சு பேசி ஒரு குழப்பத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இப்போ ராசி கட்டம்ங்கிறது 12 கட்டம் தானே இருக்கு. இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ள நம்ம இந்தியாவில் இருக்க 140 கோடி மக்களுக்கும் இதே ராசி கட்டம் தானே. அப்போ 12 லக்னம் தானே அத்தனை பேருக்கும். ராகு ஒருத்தர் தானே. பாருங்க, இந்த இடத்துல எழுதுறதுக்கு இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் நட்சத்திரங்கள் எழுதுன்னு நினைச்ச இடம் இல்லை. பக்கத்துல பாருங்க, 27 நட்சத்திரமும் அந்த போர்டில் இருக்கு. 108 பாதம், மேசம் முதல் மீனம் வரை 108 பாதம் அந்த போர்டில் இருக்கு. அதை பார்த்துக்குங்க. அந்த போர்டில் இருக்க அந்த உள்ள இருக்க நட்சத்திரத்தை யாருமே பார்க்கறது இல்லை. இங்க ராகு 5ஆம் இடத்துல இருக்காரு, ராகு 10ஆம் இடத்துல இருக்காருன்னு பாக்குறாங்க. அப்ப அந்த போர்டில் பாருங்க. இப்ப நம்ம மேசம்னு வச்சுக்கிருவோம். மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டா, நான் இதுல பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி மட்டும் எழுதியிருக்கேன். ஆனா அந்த பொருள்ல ஃபுல்லா எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த நட்சத்திரம் எல்லா இடத்துங்களும் இருக்குங்க இல்லையா? அப்ப இந்த நட்சத்திரத்துக்குள்ளதானே ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகம் ராகுன்னு வச்சுக்கணும். இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். யாருக்கு அள்ளி கொடுப்பாரு, யாருக்கு கெடுதல் செய்வாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க நம்ம கேபி ஜோதிட முறையில நம்ம இதை பார்ப்போம் நண்பர்களே. ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது, அது ஒரு நிழல் கிரகம். அவர் எந்த ராசியில இருக்காரு, எந்த கிரகத்துல சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. அந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்குதுங்கிறதுக்கு ராகுக்கு சம்பந்தமே இல்லை. எந்த நட்சத்திரத்துல இருக்காருங்கிறது முக்கியம். அந்த போர்டில் இருக்கு பாருங்க, அதுல 12 ராசிலையும் மொத்தம் 108 பாதம் இருக்கு அந்த போர்டில். அது எந்த பாதம் எந்த நட்சத்திரத்துல இருக்காரு பார்க்கணும். ராகு உங்க ஜாதகத்துல எந்த உபநட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்க்கணும். அந்த உபநட்சத்திர அதிபதி எந்த பாவத்தை காட்டுறாரோ, அதை எந்த வீட்டை காட்டுறாரோ, அதுதான் உண்மையான பலன் தரும். இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்கும்போது என்கிட்ட பேசுறீங்க, என்னை நினைக்கிறீங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து நினைக்கிறீங்களோ என்கிட்ட ஃபோன் பண்ணா, நான் இப்ப திருச்செந்தூர்ல இருந்து பேசுறேன், சென்னையில இருந்து பேசுறேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அப்ப நீங்களும் நானும் அந்த இடத்துல ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் போது, அந்த சந்திப்புங்கிறது நீங்க எங்க இருக்கீங்கிறது முக்கியம். திருச்செந்தூர் அப்படின்னு சொல்றீங்க, சென்னைன்னு சொல்றீங்க, அந்த ஊர் பேரை சொல்ற பாத்தீங்களா, அது நட்சத்திரம். ஊரு பேரே தெரியாம ஒரு கிரகம் இருக்குன்னா அது எப்படிங்க நம்ம பலன் சொல்ல முடியும்? அப்ப எந்த ஊர் நீங்க, நான் என்ன நீங்க எங்க இருக்கீங்க கேட்டா தேனி மாவட்டம் சொல்லுவேன். அப்ப தேனி மாவட்டம் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னைய கண்டுபிடிக்கணும், தேனி மாவட்டத்தில் இருக்கான்னு சொல்லி தான் பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு ராகு அள்ளி தருவாரான்னு பாக்குறதுக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, பொதுவா இப்ப நம்ம மேச லக்னம் எடுத்துக்கிட்டா, இது லக்னம்ங்கிறது தலை, 2வது வீடுங்கிறது பணம். எல்லாருக்குமே உங்க லக்னம் கடகமா இருந்தா இது பணத்தை தரும், சிம்மமா இருந்தா கன்னி ராசி பணத்தை தரும், துலாம் ராசியா இருந்தா விருச்சிக ராசியில் இருக்க நட்சத்திரங்கள் பலனை தரும். இப்போ ஒரு கும்பராசியா இருந்தா இந்த வீட்டில் இருக்கிற ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி இந்த நட்சத்திரம் பலன் தரும். உங்க ராசியில 2ஆம் இடம் தான், அது எல்லாருக்கும் பொதுவானது. அது இந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு உபநட்சத்திரம் இருக்கு. எப்படி 108 பாதம் இருக்கோ அதே மாதிரி 249 உபநட்சத்திரம் இருக்கு. 249 உபநட்சத்திரம் இருக்கு. அந்த 249 உபநட்சத்திரத்துல உங்களுக்கு
இப்போ 2வது வீடுங்கிறது நம்ம பணம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பணம் 6வது வீடுங்கிறது சர்வீஸ், நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது. 10ஆம் வீடுங்கிறது நீங்கள் சுயமாக தொழில் பண்ணி சம்பாதிக்கிறது. இந்த 11வது வீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் ஆசைகளை பூரா பூர்த்தி பண்ணுறது, உங்களுக்கு தேவையான சேமிப்பை சேமிக்கக்கூடியது 11ஆம் பாவம். ஏன் 11வது வீடு சேமிக்குன்னு சொல்கிறோம்? இப்போ லக்னத்துக்கு 12வது வீடு, இது விரயஸ்தானம்னு சொல்கிறோம். விரயஸ்தானம்னு என்ன? நம்ம கையில் பணம் வந்து நிற்காது, ஓடி போயிடும். அது எப்படி போகுதுன்னு தெரியாது. இதை தடுக்கக்கூடிய 11வது வீடு இது. அதனால 11வது வீடு உங்களுக்கு நல்லா இருந்தா அந்த பணத்தை விரயமாகாம நல்ல முதலீடு போட்டு மென்மேலும் தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சு முன்னேற்றம் அடையலாம். இப்போ பாருங்க, இந்த வீட்டில் இருக்கிற உபநட்சத்திர ராகு, இதே லக்னத்துல இன்னும் 6வது வீட்டில் இருக்கிற உபநட்சத்திர ராகு, இங்க இருக்க நட்சத்திரத்தில் ஒரு உபநட்சத்திரம் இருக்கு. அதே 10வது வீடு, லக்னத்துல பார்த்தா 10வது வீடு, இங்க இருக்கிற நட்சத்திரத்தில் ஒரு ராகு, அதில் பாருங்க அந்த நட்சத்திரம் எழுதிருக்கும். இது 11வது வீடு. இந்த வீட்டில் இருக்க 3 நட்சத்திரத்தில் ஒரு ராகு. ஒரே ராகு இத்தனை வீட்லையும் உபநட்சத்திரமா இருக்காரு. ராகு ஒருத்தர் தான். உபநட்சத்திரம் 249. அந்த உபநட்சத்திரம் 2, 6, 10, 11 இருந்தா கோடீஸ்வரன் தாங்க. அது எந்த அளவு சந்தேகமே இல்லை. அவர் திசை வந்தா போதும், அள்ளி கொடுத்துருவாரு. பெரிய திசை, நீண்ட திசை, 18 வருஷ திசை, அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்ப அதே ராகு உங்க லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு 5வது வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். அப்ப இங்க இருக்க நட்சத்திரத்துல தானே இவர் இருப்பாரு. அதே மாதிரி இந்த லக்னத்துக்கு 8வது வீடு இங்க ராகு இருந்தா அந்த நட்சத்திரத்துல தான் இருப்பாரு. இப்ப இந்த 8வது வீட்டுக்கு இது இந்த லக்னத்துக்கு 12வது வீடு இங்க இருந்தா இந்த நட்சத்திரத்துல இருப்பாரு. அப்படி 8, 12 இருக்கக்கூடாது. இப்ப அதைத்தான் இங்க எழுதியிருக்கேன். இந்த 2 தன வரவு, இது சர்வீஸ் மூலம் வரக்கூடிய நிரந்தர வருமானம், இது தொழில் செய்து சுய தொழில் செய்து சம்பாதிக்கக்கூடியது. இது பணத்தை நம்ம முதலீடு போட்டா அதை காப்பாத்துறது. இந்த 2, 6, 10, 11ங்கிற இந்த வீட்டுக்குள்ள ராகுவோட உபநட்சத்திரம் வந்தா நீங்க கோடீஸ்வரன். இப்படிதாங்க பார்க்கணும். 1.5 வருஷம் ராகு இப்ப எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பாக்குறப்ப ராகு சதய நட்சத்திரத்துல இருந்து இப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு கீழே இறங்கி வர்றாரு. இப்ப இந்த வீட்டுல இருக்கிற ராகு 1.5 வருஷம் இருப்பாரு பாத்தீங்களா. இந்த 1.5 வருஷத்துக்கு இருக்கிற ராகு எல்லாருக்குமே அள்ளி கொடுத்துருமா, கொட்டு கொடுக்குமா? நல்லா யோசனை பாருங்க. அப்படி இருந்தா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களா இல்லையா? சரி, உங்க யோசனைக்கு நான் வர்றேன். லக்னத்துக்கு 11வது வீடு தானுங்க, ராகு இருந்தா கொடுப்பாருலன்னு சொல்லுவீங்க. கொடுப்பாருங்க. இந்த வீட்டில் இருக்க நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணுமா இல்லையா? அதுக்கு பிறகு நீங்க பிறகு போது அந்த ராகு ஒரு நட்சத்திரத்திலையும் இருப்பாரு, ஒரு உபநட்சத்திலையும் இருப்பாரு. அந்த உபநட்சத்திரம் 249 உபநட்சத்திரத்தில் ஒரு உபநட்சத்திரம் ராகு கொடுக்குறத தடுக்கிறாரா அப்படின்னு உங்க விதி ஜாதகத்துல சொல்லும். 12 ராசி கட்டத்திலையும் 12 விதி இருக்குங்க. 12மே விதி நம்மளுக்கு பிறக்கும் போது, டேய் தம்பி உனக்கு இவ்வளவுதான், நீ இப்படிதான் வாழ்வ, இந்த மாதிரி தொழில் செய்வ, உனக்கு இதுல எல்லாம் லாபம் கிடைக்கும், இதையெல்லாம் செஞ்சா நஷ்டம் வரும்னு சொல்லி விதி எழுதப்பட்டவை. அதை மாற்ற யாராலும் முடியாது. அப்ப நீங்க இதையெல்லாம் தெரியாம ராசி பலன்ல இந்த நட்சத்திரத்துக்கு அள்ளி கொடுப்பாரு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நான் என்ன சொல்றது உங்ககிட்ட? அதனால இந்த 2, 6, 11ங்கிற வீட்டுக்கு உபநட்சத்திரமா ராகு வந்துட்டாருன்னா கோடீஸ்வரன் ஆயிடலாம். இப்ப பாருங்க, எதுக்கு இந்த 5, 9 எழுதிருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த வீடு 5வது வீடா இல்லையா? இந்த வீடு 9வது வீடா இல்லையா? பாருங்க. இப்ப இந்த 2வது வீட்டுல இருந்து இனி வாங்க. 1, 2, 3, 4, 4வது வீடாயிருதா? 5, 6, 7, 8வது வீடாயிருது. இந்த இங்க 2வது வீட்டுல இருந்து பார்த்தா இந்த வீடு ரெண்டுமே 4, 8வது வீடா வருது. என்னங்க ஆகும்? அவருக்கு பணம் கையில வந்த உடனே என்ன பண்ணுவாரு? ஊதாரத்தனமா தேவையில்லாத செலவு பண்ணி காசை பணம் தொலைச்சிடுவாருங்க. இது விதியிலிருந்து அவர் அப்படி இருப்பாரு. வேற ஏதாவது ஒரு திசை நடந்து அந்த திசையில பணம் வரும். திரும்ப இந்த புத்தி ராகு புத்தி வரும் பார்த்தீங்களா? அப்ப அந்த பணத்தை இந்த 5ஆம் வீட்லையும் 9ஆம் வீட்லையும் எழுதிருக்கு பார்த்தீங்களா? உபநட்சத்திரமா இருந்தா அந்த உபநட்சத்திர புத்தியில ஒரு அந்த இடத்துல 3 மாசத்துல அந்த பணம் தொலைச்சிருவாரு. என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், பணம் எங்க போச்சுன்னு தெரியல அப்படின்னு பல விதமா பேசுவாங்க. அவனுக்கே தெரியாது எப்படி போச்சுன்னு சொல்லி. அந்த பணத்துக்கு எதிரி இது. ஆனா குடும்ப வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். பொருள் பற்றான வாழ்க்கை, உயிர் பற்றான வாழ்க்கை 2 இருக்குங்க. நம்ம பொருளை சம்பாதிக்க போனோம்னா சந்தோஷம் குறைஞ்சிரும், நிம்மதி குறைஞ்சிரும், எல்லாமே மாறிடும். அதே இது சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா நம்ம கடுமையா உழைக்க முடியாது, பொருளை சம்பாதிக்க முடியாது. கடவுள் 2ல ஏதாவது ஒன்று கொடுப்பாரு. இந்த 2 சம அளவுல கிடைச்சா நல்ல ஜாதகர் தாங்க. இப்ப பாருங்க, 8, 12 ரொம்ப மோசம். லக்னத்துக்கு எப்பயுமே 8ஆம் இடமும் 12ஆம் லக்னத்துக்கு 8ஆம் இடமும் இந்த 12ஆம் இடமும்
ஒரு உபநட்சத்திரமா வந்தா படாத பாடுபடுவான். அவனால கிரகிக்கவே முடியாது. எல்லா யோசனையும் லக்னம் நல்லா இருக்கும், அறிவாளியா இருப்பான், திறமசாலியா இருப்பான். அதே மாதிரி 10வது வீடு தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கும், அவன் ஜாதகத்துல தொழில் செய்ய தெரியும். ஆனா இந்த 2வது வீடு இந்த 8-12ஓட தொடர்பு வச்சுச்சுன்னா அந்த தசா புத்தி வரும்போது அந்த பணத்தை இழந்துருவேன். எல்லாரும் அவனை அந்த நேரத்தில் மதிக்க மாட்டாங்க. இப்படித்தாங்க நம்ம ஜாதகத்துல பார்க்கணும். இப்ப பாருங்க, ரெண்டுங்கிறது பணம், சரிங்களா? 6ங்கிறது சர்வீஸ். இப்ப இந்த பணத்தை நம்ம வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். சர்வீஸுங்கிறது நம்ம கை உழைப்பு, நம்ம உடம்பு உழைப்பு வச்சு சம்பாதிக்கிறது. அது கலெக்டராக கூட இருக்கலாம், அதுவும் உழைப்பு தானே, டாக்டராக இருந்தாலும். அப்ப 10ங்கிறது பெரிய மில்லதிபராகவும் இருக்கலாம், சாதாரணமா ஒரு சின்ன பெட்டி கடையை வச்சிருக்கலாம். அந்த பெட்டி கடை வச்சு கோடீஸ்வரன் ஆனவங்களாம் உண்டு. இது 10ஆம் பாவம். இது இப்ப இந்த 2, 6, 10ங்கிறது உங்களுக்கு இந்த 8, 12 அப்படிங்கிறது இந்த 2வது வீடோ 6வது வீடோ 10வது வீடோ இந்த 8, 12வது வீடோட சேர்ந்துனாலும் சரி, இந்த 5, 9வது வீடோட சேர்ந்துனாலும் சரி, உங்களுக்கு அந்த திசை வரும்போது, அந்த புத்தி வரும்போது பணத்தை தொலைச்சிடுவீங்க. இவ்வளவுதாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு ஜாதகத்துல பிறக்கும் போதே லக்னம் நல்லா இருக்கு, அறிவாளியா இருக்கான், திறமசாலியா இருக்கான், நல்லா உழைக்கிறான், எல்லாமே இருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, திடீர் அதிர்ஷ்டம், தொழில், அசுர வளர்ச்சி எல்லாம் தேடி வரும். ஆனா உள்ளுக்குள்ள அந்த உபநட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா அதை தெரிஞ்சு போகும். அவன் பணத்தை சேமிப்பானா, கையை விட்டு போயிருமா அப்படின்னு. அப்ப அப்படி பார்த்தாதாங்க ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லைங்கிற வார்த்தைக்கு அது கரெக்டா இருக்கும். அந்த பழமொழியும் கரெக்டா வேலை செய்யும். அது இல்லாம இந்த 5, 8, 12 இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அவமானத்தால் வெக்கி தலகுனியை நேரிடும். ரொம்பவும் துன்பமும் துயரமும் அசிங்கமும் அவமானமும் ஏற்படும் வாழ்க்கையில. நீங்க எந்த ராசியில பிறந்தாலும் சரி அதை பார்க்காதீங்க. கோச்சாரத்துல ராகு சுத்தி வருவாரு, 1.5 வருஷம் ராசி கட்டத்தில் இருப்பாரு. அதையெல்லாம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. இப்படி நீங்க எங்க இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன்னு நம்ம இப்படி தெரிஞ்சுக்கிறோமோ, அதே மாதிரி ராகு எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு, அவர் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்துதாங்க அவர் கோடீஸ்வரன் ஆகனா. ராகு போல் கொடுப்பாரும் இல்லைன்றது உண்மையா இல்லையா பொய்யான்னு தெரியும். இந்த உபநட்சத்திரத்தை தாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு பயிற்சியால் என்ன நடக்கும் அப்படின்னு பயப்படுறீங்க. பொதுவான பலன்களை பார்த்து வருத்தப்படாதீங்க தயவு செஞ்சு. உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். உங்க ஜாதகத்தை பார்க்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. உங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஒரு 3 மட்டும் அனுப்பி வைங்க. அன்னைக்கு நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னா அன்னைக்கு தேதி நீங்கள் கரெக்டாக போட்டுக்கலாம் பார்த்துக்குவேன். அதை பார்த்துக்கிட்டு அதில் உங்களுக்கு எது நல்லா இருக்கு, எது நல்லா இல்லை, நல்லா இருக்கிற வழியில் போவோம். அதன் வழியில் போனோம்னா நம்ம பெரிய ஆளாயிடலாம். அதை கண்டுபிடிக்கிறது தாங்க நம்ம இந்த ஜோதிடம். பயமுறுத்துறதுக்காக இல்லைங்க. அப்ப போற வழியில இந்த வழியில ரூட் கரெக்டா இருக்கா, மரங்கிற சாஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா? அப்ப வண்டி போய்கிட்டே இருக்கும்ல. அப்ப அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் ஜோதிடம்ங்கிறது. அதை சரியான முறையில் படிச்சு முறையா கணிதம் பண்ணி சொல்றதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க ஒன்றும் யோசிக்கவே வேண்டியதில்லை. தாராளமா இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. எல்லாத்துலேயுமே நம்ம கேள்வி கேட்கறது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகத்தை அமைச்சு விட்டு கேட்டால் கேட்கலாம். பொதுவாக நீங்கள் கேள்வியை கமெண்ட்டில் கேட்டால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஃபோனில் கூட கேளுங்க, பதில் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ராகு கோல் கொடுப்பாரும் இல்லைன்னா எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த ராசி கட்டத்தில் 108 பாதம் இருக்கு. இத்தனை நட்சத்திரமும் வேலை செய்யுது. அதனால 140 கோடி பேருக்கு வெவ்வேறான பலன் வருது. 5 நிமிடத்துக்கு இப்போ இடைவெளியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு வேற பலன் நடக்கும். அதை துல்லியமாக கணிச்சு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால நீங்கள் சாதாரணமாக நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டோ யாராவது சொல்றதை கேட்டுட்டோ நம்மளுக்கு இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு கவலையே படாதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம். இறைவன் நல்லால் எல்லோரும் நன்றாக இருப்போம், நல்ல முறையில் முன்னேறுவோம். அந்த வழியை காட்டுறதுக்கு கடவுள் துணை இருப்பார்.